ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனம். நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். மற்றவர்கள் எல்லாம் தீமை செய்கிறார்கள், அவர்கள் நன்மை செய்யாமல் தீமை செய்கிறார்கள் என்று நீ பார்த்து கொண்டிருக்கிறாயே. நீ நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஏனென்றால் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்ததுதான், தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய். ஆண்டவர் எப்பொழுதுமே மற்றவர்களை நேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஒருவரை நேசிக்க வேண்டும். எப்படி நேசிக்க வேண்டும்? அவர்கள் திரும்ப திரும்ப நம்ம மேலே கோபமாய் பல பொல்லாப்பான காரியங்களை செய்தாலும் கூட நாம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று தானே கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்படி நேசிக்க முடியுமா ஒரு மனிதனை? அப்படி என்றால் முடியாதுதான். ஆனால் அவர்களை எப்படி நேசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை நேசிப்பதைப் போல பிறரை நேசி. அதற்காக அவர்களிடத்தில் போய் ரொம்ப நெருக்கமாய் உறவு வைத்து நெருக்கமாய் இருந்து நெருக்கமான நன்மைகள் இல்லை. அதெல்லாம் ஆண்டவர் பிரியப்படவே இல்லை. ஆண்டவர் பிரியப்படுகிற காரியமெல்லாம் ஒன்றுதான், நீ மனதார மன்னித்து இருக்கிறாயா, அவ்வளோதான். தீமை செய்த மனிதனை மன்னித்து விட்டு, மன்னித்ததற்கு பின்பும் நான் அவனுடைய தீமை செய்வதற்கு, இன்னும் பல தீமைகளை எனக்கு நடப்பிப்பதற்கு நான் இடம் கொடுக்காமல் நான் விலகி இருப்பது தான் எனக்கு நல்லது. அதனால தான் இயேசு பிரசங்கித்து கொண்டிருக்கிறார். அவர் மலை பிரசங்கம் முடித்து பல பட்டணங்களில் அவர் போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது ஒரு இடத்தில் அவரை பிடித்து கல்லெறியும்படி அவரை சூழ்ந்து கொண்டார்கள். இயேசுவோ அவர்கள் நடுவில் இருந்து விலகி போனார், மறைந்து போனார் அல்லது விலகி போனார். அப்போ நீங்களும் நானும் அந்த ஒரு சம்பவத்தை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத போராட்டங்கள், தேவையில்லாத சர்ச்சைகள், தேவையில்லாதவைகள் வரும் பொழுது நாம் அந்த இடத்திலிருந்து நாம் விலகி விடுகிறது நல்லது. அப்படி நாம் விலகி விடும்போது பிரச்சனையின் மேல் நாம் எண்ணெய் ஊற்றாமல் பிரச்சனையை சுமூகமாய் முடித்து விடுகிறோம் என்றுதான் அதற்கு அர்த்தம். அதனால் ஆண்டவருடைய கிருபையினால நன்மை செய்யத்தக்கதான கிருபையை கர்த்தர் நமக்கு தந்து நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. விசேஷமாக இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். நன்மை செய்கிறதுனால கர்த்தரிடத்தில் மேன்மை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பார்.